Hello students, welcome to Salem Vettitharam NEET Academy. இந்த வீடியோவில் ரீநீட் 2026 கேட்ட ரெண்டாவது கொஸ்டின் என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சும்மா ஏபிசிடின்னு மட்டும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே இருந்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரி, இப்போது இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நான் போட்டேன். பட் செகண்ட் கொஸ்டின் ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே அட்மிஷன் என்கொயரிஸ் இந்த வருஷத்தை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கான ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்கணும்னு நான் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். பட் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பசங்க வந்து சொல்லிக் கொடுக்குறது, ஒரு கொஷினை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் என் சந்தோஷமும் இருக்குது. ஸ்டில் ஒரு அகாடமியை நான் ரன் பண்ணுறப்போ மற்ற கடமைகளும் இருக்குது. பட் இந்த இடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம். சரி, ஓகே. இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் இருந்தால் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இந்த கொஷின் இருக்குது. இந்த கொஷினில் எந்த இடத்துலையுமே பெர்னோலி தியரங்கிற வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த இடத்துல பெர்னோலி தியரத்தை நம்ம யூஸ் பண்ணணும். சார், கொஷின் பேப்பரில் பெர்னோலி தியரங்கிற வேர்டே இல்லை, அப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறது? இப்படி தான் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷினாக கேட்கணும். ஃபஸ்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி கேட்கணும். இங்கே நிறைய பேர் கேட்குறது இல்லை, அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்படி கேட்குறதுன்னு கொஷினை ரைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி படிக்கணும்னு சொல்லிக் கொடுப்போம். சரி, இப்போ இந்த கொஷின் அப்புறம் ரீட் பண்ணலாம். பிஃபோர் தட் பெர்னோலினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இல்லை, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கிராஸ் கோர்ஸில் வந்து பப்ளிக்காகவே, நம்ம ஆன்லைன் கிளாஸில் இல்லை, பப்ளிக்காகவே இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். கிராஸ் கோர்ஸ்க்கு போட்டிருப்பேன். கிராஸ் கோர்ஸில் பார்ட் 4 சம்திங்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ அண்ட் பெர்னோலி தியரம், அதில் ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும், மாடல் ப்ராப்ளம் எடுத்திருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடல் ப்ராப்ளமே நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில். அப்புறமா தமிழ், இது இங்கிலீஷ் தமிழ். வெறும் கிராஸ் கோர்ஸ்லேயே நான் 2 லாங்குவேஜில் நடத்திட்டு இருந்தேன். கிராஸ் கோர்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் அதுலேயும் நம்ம தமிழ் இங்கிலீஷ் நடத்திட்டுருக்கோம். அப்போ 1 இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நடத்திருப்போம். பட் நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்கலாம். தேட வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். சரியா? சின்சியராக நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி படிங்க. ஏன்னா இப்போ நேராக வந்து இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆஃப்லைனில் சொல்லி கொடுத்துருவோம். அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஆன்லைனில் படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைனில் அட்மிஷன் கொடுத்துட்றோம். பட் இது ரெண்டுலேயுமே படிக்க முடியாமல் வீட்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து லெக்சராக போஸ்ட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம இப்போ 6800ங்கிற ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோம் சேனல் சப்ஸ்கிரைபில். அதை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட் ரிலேட்டடாக கொஷின் மட்டும் இல்லை, கவுன்சிலிங் ரிலேட்டடாகவும் போடுறோம் அண்ட் டிஸ்கஷன் பண்ணுறோம். சரி, இதில் போய் பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்குள்ளே ஏன் பெர்னோலி தியரம் வருது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். பாருமா, பெர்னோலி தியரமே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான் நடத்துவோம். அப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நீங்கள் நடத்துகிறீங்கன்னா அப்படியே லேடராக என்னென்ன கான்செப்ட் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சோம்னாலே இங்கே பெர்னோலி தியரம் வரும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி தான் நம்ம படிக்கணும்னு சொல்ல வரேன். ஒரு லெசன் படிக்கிறனாலே அந்த லெசனில் இந்த தியரிஸ் எல்லாம் உள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு கொஷின் கேட்குறப்போ, ஓ இந்த லெசனா, அப்போ இந்த தியரம் வந்து உள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ கொஷினை படித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 7373264210 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆஃப்லைன் கிளாஸில் படிச்சுக்கலாம். ஃபீஸ் டீட்டெயில் இதிலே கொடுத்துருக்கேன். பட் நம்ம இது இன்றைக்கி மெயின் மோட்டிவ் கிடையாது, கொஷின் தான் மெயின் மோட்டிவ். கொஷின் படிக்கலாம். வாட்டர் ஃப்ளோ இன் த ஸ்ட்ரீம்லைன் மோஷன். ஸ்ட்ரீம்லைன் மோஷன்னால அதில் என்னென்னு போய் பார்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் அதில் ஒன்றும் நம்ம தண்ணி நேராக போகிறது ஸ்ட்ரீம்லைன் மோஷன். த்ரூ த ஹரிசாண்டல் பைப் ஆஃப் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஷோன் இந்த ஃபிகர். இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா வைங்களேன், தண்ணி போயிட்டுருக்கு. இந்த பைப் இந்த இடத்துல ஓடிங்கி இருக்குது. இதில் தண்ணி போயிட்டுருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாமே, சொல்லலாம். இப்போ இதை எடுத்துக்கலாம். பாரு, இதே கரெக்டாக இருக்குது பாருப்பா. வாட்டர் பாட்டில் இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஏன்னா தண்ணி போயிட்டே இருக்குது. இதுக்குள்ளே தண்ணி இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி இருக்குது இல்லையா, அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் போட்டு அழுத்தது இல்லையா, அது ப்ரெஷர். இந்த இடத்துலையுமே தண்ணி இருக்குது இல்லையா, ஸோ இங்கேயுமே போட்டு ப்ரெஷர் அழுத்தும். அப்போ 2 இடத்துல ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, P and Q. The pressure difference of the water between P and Q is 50 Newton/m². அப்போது இந்த இடத்துல சார் 1 எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 2 எடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது? டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் தானே. அப்போ P1 - P2 அப்படிங்கிறது 15 Newton/m². டிஃப்ரென்ஸ்னால் என்னது? மைனஸ் பண்ணிக்கணுமா? சார் மைனஸ் பண்ணிட்டேன். The area of cross section B and Q are 40 cm² and 20 cm² respectively. Pங்கிற இடத்துல 40 cm² ஏரியா எடுத்துக்கோ, Qங்கிறதுல 20 cm ஏரியா எடுத்துக்கோன்னு சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல ஏரியானா இது இந்த இடம் ஃபுல்லாகவே
ஏரியானா ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாரு இந்த இடத்துல இந்த இடம் ஃபுல்லாகப்பா, இந்த இடம் ஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு சார்பு கட் பண்ணி வெளியே எடுத்தோன்னா இந்த இடம் தான் ஏரியா. இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷின் பேப்பரில் 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான், உடனடியாக மீட்டரில் மாற்றிடணும். மாற்றிக்கலாம், கொஷினை படிப்போம். த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் த்ரூ த பைப். இந்த பைப் வழியாக போகக்கூடிய ரேட் ஆஃப் ஃப்ளோ. ரேட் ஆஃப் ஃப்ளோன்னு என்னென்னா அதான் சொன்ன அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஃபார்முலா என்னென்னு நாங்கள் சொல்லிடுறேன். ரேட் ஆஃப் ஃப்ளோ அதுலேயுமே சொல்லியிருப்பேன், ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, அவ்வளோதான். ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ இந்த இடத்துல பாருப்போம், கொஞ்சம் கவனி. 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சாலும் ஓகே, இங்கே ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சாலும் ஓகே. அதில் ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கும். பார்க்கலாமா? எக்ஸசைஸில் போகலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணக்கு கவனிப்பேன். இதுக்கு ஏரியா தெரியும் 40 சென்டிமீட்டர், இதுக்கும் ஏரியா தெரியும் 20 சென்டிமீட்டர். ஏதாவது ஒரு வெலாசிட்டி கண்டுபிடி. ஃபஸ்ட்டு பாயிண்டில் கூட வெலாசிட்டிக்கானா இல்லை செகண்ட் பாயிண்டில் கூட வெலாசிட்டி. எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது பெர்னோலி போயிடணும். எப்படி சார் பெர்னோலி? அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். ஸோ நமக்கு பெர்னோலி தீரும், அக்கடைட்டு பெர்னோலி தீரும். 2 இடத்துல இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் P1, ப்ரெஷர் எனர்ஜின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சொன்னோம்னா ½ இன்ட்டு ரோ வெலாசிட்டி ஸ்கொயர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுனால ஃபஸ்ட்டு பாயிண்ட் வெலாசிட்டி ஸ்கொயர். ஏன் வந்து ரோக்கு சார் 1 தரலைன்னா, த்ரூ அவுட் அந்த என்டையர் ஜேர்னியுமே தண்ணி தான், ஒரே ஃப்ளூயிட் தான் இருக்குது, அதனால் வெறும் ரோன்னு மட்டும் வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து ரோ GH. அடுத்தது இந்த பக்கம் P2 ப்ளஸ் ½ டைம் அதே ஃபார்முலா தான் ரோ V2. இது ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு, இது செகண்ட் கான்செப்ட், ப்ளஸ் ரோ GH. லிசன்மா, லிசன். இந்த இடத்த சார் மார்க் பண்ணுற ரோ GH ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறேன். எப்படி சார்? ரெண்டுக்குமே தண்ணி ஒன்று, அப்போ ரோ 1. ரெண்டுமே பூமிக்குள்ளே தான் இருக்குது, அப்போ G1. ரெண்டும் சேம் ஹைட்டில் இருக்கப்பா, நம்ம சேம் ஹைட்டில் கால்குலேட் பண்ணலாம். இந்த இடத்துல ரேட் ஆஃப் ஃப்ளோ கண்டுபிடிக்கலாம். இந்த இடம் H1, இந்த இடம் H2, ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ இதுவுமே காமன், அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். சரி, ரைட். ஒன்றும் இல்லை, இந்த P2வை இந்த பக்கம் மைனஸில் கொண்டு வா. இங்கே இருக்குது பார்த்தியா, இது அந்த ஈக்குவேஷன் அந்த பக்கம் போனால் மைனஸில் போயிடும். அப்போ சார் என்ன பண்ணுறேன்னா, இந்த பக்கம் மைனஸில் கொண்டு வாப்பா. P1 மைனஸ் P2 விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே இருக்குது எழுதுப்பா, 1/2 ரோ V2 மைனஸ் 1/2 ரோ V1. ஸ்கொயரை மறந்துடக்கூடாது. நான் சார் இங்கே மறந்துட்டு பாருங்கள். இது கொஞ்சம் நான் சொல்கிறேன், நியூமெரிக்கல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டெல்லாம் ஈஸியாக கொண்டு போயிடலாம். பட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நியூமெரிக்கல் ப்ராக்டிஸ் வேணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஷின் பேப்பரில் P1 மைனஸ் P2 இருக்கா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல இந்த 2 இடத்துக்குமே டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50. அதை போட்டுக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. கண்ணா இப்படி செட்டில் காமனாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரோ 1/2 ரெண்டும் பொதுவாக இருந்தால் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 1/2 ரோ சார் வெளியே எடுத்துட்டேன். உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? இது V2 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர். கண்ணா இது 15. கண்ணா வாட்டரோட டென்சிட்டி 1000மா. இந்த இடம் இது கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் கொடுக்கலாலும் காலகாலமாக 1000 தான். இல்லைனாலும் பாரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கான். டேக் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1000 கிலோகிராம் பை சென்டிமீட்டர் கியூப். அப்போ நமக்கு இன்னும் என்ன தேவை? இந்த V1 V2 ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே ரெண்டுமே தேவை. என்ன பண்ணலாம்? ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு தான் ஏரியா ஆஃப் த கண்டினியூட்டி யூஸ் பண்ணுறோம். அதுவும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் சொல்லியிருப்போம் பாருங்கள். ஸோ ஏரியா A1 இன்ட்டு வெலாசிட்டி V1 விச் இஸ் ஈக்குவல் டு ஏரியா A2 இன்ட்டு வெலாசிட்டி V2. A1 ஏரியா எவ்வளோக்குன்னா 40. ஏன் சார் மீட்டரில் மாற்றலை சொல்கிறேன். வெலாசிட்டி V1 தெரியாது. ஏரியா ரெண்டாவது ஏரியா எவ்வளோ 20, ஒடுங்கின மாதிரி இருந்துச்சு. அது V2 எவ்வளோ, அந்த இடத்துல போகக்கூடிய தண்ணியோட ஸ்பீடு கொஸ்டின் பேப்பரில் இல்லை. ஏன் நான் சார் இது மீட்டரில் மாற்றலை, நீங்கள் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்னீங்க இது சென்டிமீட்டருக்கு உடனே மீட்டரில் மாற்று அப்படின்னு. கண்ணா ஈக்குவேஷனுக்கு 2 பக்கமும் இதுலேயும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது, இதுலேயும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. நான் மீட்டர் ஸ்கொயர்னு மாற்றினாலும் கேன்சல் ஆகிடும், 2 பக்கம் இருக்கனால. அதனால் சார் பண்ணல. இப்போ கேன்சல் தான் பண்ண போகிறேன். 0 0 இது கேன்சல் பண்ணால் 2. அப்போ வெலாசிட்டி V2 அப்படிங்கிறது 2 டைம் V1. இது ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க முடிஞ்சா பாருங்கள். ஒன்றும் இல்லை. இப்போ சார் இந்த இடத்துல V2 ஸ்கொயர் மட்டும் நான் இங்கேருந்து கண்டுபிடிக்க பார்க்குறேன். ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணுப்பா.
இது V2 ஸ்கொயர் பண்ணிட்டேன். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, V1 ஸ்கொயர் பண்ணால் V1 ஸ்கொயர். அப்போ சார் V2 ஸ்கொயர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன்? 4 டைம் V1. அதுக்கு இங்கே போடுங்க, 4 டைம் V1 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர். சரி, ஓகே, இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு சொல்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பெர்னோலி தியரத்தை அப்ளை பண்ணணும். அது வரைக்கும் புரிஞ்சா? பெர்னோலி தியரத்துக்கு அப்புறமேட்டுக்கு பிஎல்லாம் ஒரு சைடு, ஆஃப் ரோ V ஸ்கொயரில் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன். அதில் கூட காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸுக்கு வெளியே வச்சுட்டேன். கொஸ்டின் பேப்பர் கொடுத்த வேலையும் போட்டேன். பட் இங்கே ஸ்ட்ரக்காக இருப்பீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ. இப்போ ஸ்ட்ரக் ஆகிறப்ப என்னென்னா, இந்த மாதிரி 2 வெலாசிட்டி வந்துச்சுன்னா 2க்கு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஏரியா ஆஃப் கண்டினியூட்டி இருக்குது. இது ஒரு ஃபார்முலா. இங்கிருந்து சார் வந்து பார்த்திங்கன்னா V2 கண்டுபிடிச்சேன். V2 கண்டுபிடிச்சி அதை ஸ்கொயர் பண்ணுறப்போ எனக்கு வந்து V2 கிடச்சிருச்சு. இப்போ அதுக்கு இங்கே போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ V2 V1 மாறி இருக்குது. ஆனால் என்ன V1 மாறி இருக்குது? 4 டைம் V1 ஸ்கொயராக மாறி இருக்குது, மைனஸ் V1 ஸ்கொயர். ஏன் இதை பண்ணனா, 2 ஒரே டைமாக மாறினா ஈஸியாக மைனஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ 50 which is equal to half time 1000 into V2, சாரி V2 தான் கண்டுபிடிச்சிட்டோமே. 4 டைம் V1 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர். மைனஸ் பண்ணால் 3 டைம் V1 ஸ்கொயர், 1/2 into 1000. மைனஸ் பண்ணால் இங்கே 4 டைம் இருக்குது, இங்கே வெறும் 1 டைம் தானே இருக்குது. மைனஸ் பண்ணால் 3 டைம் V1 ஸ்கொயர். நான் அப்படியே கேன்சல் பண்ணுறேன். நீங்கள் டிவிஷனில் கொண்டு வந்து கேன்சல் பண்ணாலும் ஓகே. இந்த 3 கேன்சல் பண்ணால் 5 டைம். இது கேன்சல் பண்ணால் நமக்கு கிட்டத்தட்ட 500. இதையும் கேன்சல் பண்ணால் 100 கண்ணா. ஸோ அப்போ என்ன கிடைக்கிது? 1 which is equal to 100 into V1 ஸ்கொயர். ஒன்றும் இல்லைப்பா, இதை டிவிஷனில் கொண்டு வா. 1 divided by 100 which is equal to V1 ஸ்கொயர். அப்படியே நிறுத்து. ரூட் எடுப்பா. ரூட் எடுத்தா 1 divided by 100 which is equal to V1. இந்த இடத்துல ஏன் ரூட் எடுக்கிற அப்படிங்கிறதுல பேசிக் மேத்ஸு. தெரியாத சார், பிகினர்ஸ் இருப்பீங்க, அது பேசிக் மேத்ஸு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பட் இன்னொரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், போடுறேன். இதில் எந்த ஸ்டெப் இல்லைனாலும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே நான் டாப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ நடத்தலை, இங்கே நடத்துறது பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். சரி, இதுலேருந்து ரூட்லேருந்து வெளியே வந்தால் 1/10 which is equal to V1. பட் இதோட யூனிட் இங்கே அடி வாங்கும் கண்ணா. ஏன் சார் யூனிட் அடி வாங்குது அப்படின்னா, லிசன்ப்பா, நம்ம இங்கே 15 எடுத்துக்கிட்டல, வேறு கலரில் காட்டுறேன். இங்கே 50 எடுத்துக்கிட்டல, இதை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்னு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கான். டிவைட் பை நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது ஒரு இந்த டேர்ம் ஆஃப் மீட்டர். 1000 கிலோகிராம் டிவைட் பை மீட்டர் கியூப், இந்த டேர்ம் ஆஃப் மீட்டர். அப்போ இதுவும் இந்த டேர்ம் ஆஃப் மீட்டரில் தான் வரணும். இதோட யூனிட் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் அதில் வரக்கூடியது மீட்டராக இருக்கும். வெலாசிட்டியோட யூனிட் என்ன? மீட்டர் பை செகண்ட். அப்போ V1 which is equal to 1 divided by 10 மீட்டர் பை செகண்ட். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஆனால் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்குறான் அப்படின்னா, சென்டிமீட்டர் கியூப் பை செகண்டில் கொடுக்குன்னு சொல்கிறான். அப்போ சார் இதை சென்டிமீட்டராக மாற்றணும். எஸ், இந்த கொஸ்டினில் இவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது, கண்டிப்பாக இவ்வளோ வேலைகள் இருக்குது. ஓகேவா? இது ஈஸியாக நம்ம பண்ணக்கூடியதுன்னா கண்டிப்பாக ஈஸி. 3 ஃபார்முலாஸை நம்ம பில்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட், ரேட் ஆஃப் ஃப்ளோ. ரெண்டாவது பெர்னோலி தியரம். மூணாவது ஏரியா ஆஃப் கண்டினியூட்டி. டோட்டல் ஃப்ளூயிட் மெக்கானிசம் வந்துருச்சு இதில். அப்போ டோட்டல் ஃப்ளூயிட் மெக்கானிசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு வேளை உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா ஃப்ளூயிட் மெக்கானிசம் நம்ம சரியாக படிக்கலன்னு அர்த்தம். தமிழ் மீடியத்தில் நான் அப்புறம் நடத்தினேன். ஓகேவா? இந்த வீடியோ தமிழ் மீடியம் பார்த்துருந்தீங்கன்னா தமிழ் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இங்கிலீஷில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்ருக்கோம். அப்போ இதை சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் இல்லை. ஒரு மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். ஒரு மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா 100. மேலே கீழே 100 அளப்பு இருக்குமா? V1 which is equal to 1 divided by 10 into 100 divided by 100. சரியா போச்சா? ஆமாம். அப்போ இது இங்கே பாருமா, 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்போ இது தேவையில்லை. சாரிப்பா, சாரி மாற்றிட்டேன். 1 மீட்டரில் வந்து 100 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ தட் இதை 100 அப்படின்னு போட்டுக்கலாம். மீட்டர் சென்டிமீட்டராக மாறிட்டு டிவைட் பை செகண்ட். ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சுக்கன்னா 10 சென்டிமீட்டர் பை செகண்ட். இங்கே பாருமா, 1/10 மீட்டர் பை செகண்ட். இது கண்டுபிடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியல. இப்போ சென்டிமீட்டர் பை செகண்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்டது வந்துருச்சு. இப்போ ஆன்சர் என்ன சார் பண்ணுறது? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஃபார்முலா போ. சார் V2 கண்டுபிடிக்கவே இல்லையா? தேவையே இல்லை. ஏன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஃபார்முலா என்ன? ஏதாவது ஒரு இடத்துல ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சா போதும். ஒரு ஏரியா எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு ஏரியா எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வெலாசிட்டி தான் கண்டுபிடிச்சேன். 40 இன்ட்டு அதோட வெலாசிட்டி எவ்வளோ சார் கண்டுபிடிச்சோம்? இப்போ கண்டுபிடிச்சோம் 10.
அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 400. ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருந்தா, ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 10 அப்படிங்கிறது சென்டிமீட்டர் பை செகண்ட். இரண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சென்டிமீட்டர் க்யூப். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 400 சென்டிமீட்டர் க்யூப் டிவைட் பை செகண்ட். இது கீழே இருக்கான்னு பார்க்கணும். 4 சாய்ஸில் ஏதாவது இடத்துல இருந்துச்சுன்னா ஓகே, இருக்குது ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், ஸோ அதனால் சொல்கிறேன். ஒரு வேளை இல்லை அப்படின்னா V2 கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? நான் போட்டே காட்டிடுறேனே, அது ஒரு டேர்ம் தானே, நெக்ஸ்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதை எப்படி சார் கண்டுபிடிப்பேன்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் V2 இஸ் நத்திங் பட் 2 டைம் V1. V1 எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? நம்ம எதெல்லாம் சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா சென்டிமீட்டர் பை செகண்டில் எடுத்துக்கிறேன் 10. ஸோ தட் 20 சென்டிமீட்டர் பை செகண்ட், இது V2. அப்போ ஏரியா A2 இன்ட்டு V2. செகண்ட் ஏரியா எவ்வளோ கண்ணா? 20. இது எவ்வளோ கண்ணா? 20. ஓகே, இதுவும் 400 தான் வருது. சென்டிமீட்டர் க்யூப் டிவைட் பை செகண்ட். ஏன்னா இது சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது சென்டிமீட்டர் பை செகண்ட், ஸோ தட் சென்டிமீட்டர் க்யூப் பை செகண்ட். இதுவும் 400 தான் வருது. மாறி கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, நமக்கு அதே தான் வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் 400 தான் வருது. கீழே பெரிய கன்ஃபியூஷன்லாம் இல்லை. எந்த பாயிண்டில் ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கிறத கொஷனில் மென்ஷன் பண்ணல. நம்ம ஏதாவது ஒரு பாயிண்டில் கண்டுபிடிச்சாலுமே வருது. 2 பாயிண்ட் கூட கேட்கலாம், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதை அடுத்த வருஷத்துக்கு நம்ம தயார்படுத்திக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில், ஒரே ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கொஷனில் இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், லாங் டேர்ம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இமேஜினேஷன் ஸ்கில் இல்லைன்னா அதை பெர்னோலியிலேருந்து நான் சொன்ன மாதிரி இது இல்லையா இதுக்கு இது பண்ணுவோம், இது இல்லையா இதுக்கு இது பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா இந்த கொஷின் கஷ்டம் தான். ஸோ ஃபிசிக்ஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க. ஓவரால் பேப்பரில் இதை எழுத முடியும், நான் சொல்கிறேன். அதுக்கு தான் ஃபிசிக்ஸ் நல்லா படிங்கன்னு சொல்கிறேன். புரியுது சார், நல்லா படித்தாலும் எழுத முடியலையே, அது ஃபேக்கல்ட்டி மிஸ்டேக். நான் சொல்கிறதா, நீங்கள் ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டிட்டு படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் போட முடியாது. இது நான் எழுதியே கொடுக்குறேன். ஸோ ஃபேக்கல்ட்டிங் இம்பார்ட்டன்ட் தான், கோச்சிங்கும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதே மாதிரி புரியும் நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நேராக படிக்கணும்னு நினைக்கிறவங்க நான் கொடுத்துருக்க நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் காட்டியிருக்கேன், அதுலேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்தும் த்ரூ படிச்சுக்கலாம். யூடியூப்பில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நிறைய சொல்கிறது தான், நம்ம ஆல்ரெடி எல்லாமே போட்டோம். அது எங்கே போட்டோம் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதான் அங்கங்கே வந்து அப்படி படிச்சுக்கலாம். அண்ட் தேர்டு கொஷின் வாங்க, இந்த 45 கொஷின் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 2027 அப்படிங்கிறது எப்படி வருங்கிறது ஃபுல் நாலேஜ் நான் கொடுத்துட்றேன் த்ரூ அவுட். இப்போ செகண்ட் கொஷின் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. த்ரூ அவுட் 45 கொஷின்ஸும் நம்ம பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் எல்லாமே நான் நாலேஜ் கொடுத்துட்றேன். ஒரு கொஷின்லையும் இப்படி பண்ணணுங்கிற விஷயத்தை நான் அதிலேயே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் டிஸ்கஷனில் மீட் பண்ணாமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.